ஹாய், இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரி ரெண்டுத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சென்னா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு சென்னாவை ஒரு 4 to 5 hours நல்லா ஊற போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது 4ம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா அடுப்பை பற்ற விட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை இது எல்லாம் தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சென்னா மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. வெங்காயம் அப்புறம் மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த சென்னாவை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி 3/4 வாசி வற்றி ரெடி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஸோ அகெயின் சிம் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 2 to 3 minutesக்கு. இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த சென்னாவை அந்த தண்ணியோடைய அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு கொஞ்சம் சென்னாவை நல்லா மசிச்சு விட்டோம்னா அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சென்னாவை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்னஸ் வரும் கிரேவி. இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா அகெயின் ஒரு 2 to 3 minutes சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்தோன்னா நம்மளோட சென்னா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.